மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மும்பையில் இருக்கக்கூடிய சயான் கோலிவாடா தொகுதியில் தமிழர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் இந்த இடத்துல போட்டியிடுறாரு. தற்போது அவருக்கு ஆதரவாக கஞ்சா கருப்பு வாக்கு சேகரித்து வருகின்றார். அவரிடம் நாம் கேட்போம். அண்ணே வணக்கம். கடந்த 2 நாட்களாக தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரீங்க. எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது? மக்களிடையே எந்த மாதிரியான வரவேற்பு இருக்குது? ஏங்க அவர் ஆதரவு இருக்குன்னு சொல்லல, மக்களுக்காகத்தாங்க அவர் ஒர்க் பண்ணுறாரு. மக்கள்தே உலகம், அவர்தே மக்கள். ஏன்னா இப்போ நான் ஏடிஎம்கேயில் இருக்கேன், ஆனால் இவருக்காக நான் ஒர்க் பண்ணல. என்னுடைய இனத்துக்காரு, என்னுடைய பாசமான அண்ணே, இதுக்காகத்தே நான் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா 4 வருஷமாக நான் வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ 4 பீரியட் 20 வருஷம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவர் ஜெயிக்க போகிறாரு, ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக போகிறாரு, இதில் ஸ்டேட் மினிஸ்டர் ஆக போகிறாரு. இதுக்கு தடங்களே கிடையாது. மக்கள் அவ்வளோ ஆதரமாக இருக்காங்க. தமிழர்கள் ஃபுல்லாமே, ஏன்னா அவர் பேர் தமிழ்ச்செல்வன் கேப்டன். அந்த தமிழே கூட இருக்கும் போது அவருக்கு என்ன பிரச்சனை? எல்லா தமிழரும் உள்ளாதானே இருக்காங்க. அதனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. சூப்பராக இருக்காரு, அழகாக வரப்போறாரு. 23ஆம் தேதி பாருங்க, அவர் ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகலை, ஸ்டேட் மினிஸ்டர் ஆகலைன்னா ஒத்த காதை நான் அறுத்துக்கிறேன். வரட்டுமா? உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு காங்கிரஸ் நிறைய இடையூறு பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரியான இடையூறுலாம் பண்ணாங்கன்னு? எனக்கு நிறைய இடங்கள் கொடுத்தாலும், ஏன்னா என்ன நிறைய இடங்கள் கொடுத்தாலும் எனக்கு கேப்டன் இருக்கும் போது என்ன பிரச்சனை? சென்னையில் கேப்டன் விஜயகாந்த், இங்கே பாம்பையில், மும்பை மாவட்டத்தில் அருமையான இந்த சாண்டிமல்லில் இருக்கிற ஒரு கேப்டன் இருக்கும் போது எனக்கு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. தைரியமாக நான் போக வருவேன், அப்படி தெம்பா நடப்பேன். ஏன் கேப்டன் இருக்காரு, எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜெயிக்க போகிறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வரப்போகிறேன், எல்லாத்துக்கும் லட்டு கொடுக்க போகிறேன். லட்டு.